மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ மசாலா சுண்டல் ரெடி பண்ணலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி, தண்ணி, உப்பு, சுண்டல் போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச சுண்டல் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேக வச்ச பட்டாணியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், பட்டாணி மசாலா ரெடி. பட்டாணி சுண்டலில் போட்டு சாப்பிட்றதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சுக்கலாம். பானிபூரி பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், பட்டாணி சுண்டல் ரெடி.